ட்ரம்ப் தலைமையில எலன் மாஸ்க் நிர்வகிக்கக்கூடிய அரசாங்க திறன்துறை DOGE டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் எஃபிஷியன்சி இத்தரத்துல போட்ட ஒரு பதிவுல இந்தியாவில் இருக்கக்கூடிய வாக்காளர்களுடைய வாக்குப்பதிவு அதிகரிக்க தரப்பட்ட 21 மில்லியன் திட்டத்தை குறைப்பதா அறிவிச்சிருக்கு. இது ஒரு பெரிய சர்ச்சையா இன்னைக்கு பிடிச்சிருக்கு. இதுல இன்னும் பல நாடுகளுடனான நிதி உதவியும் வழங்குது. அமெரிக்கா எதுக்கு இந்தியாவுக்கு காசு தரணும்? இந்தியாவுடைய வாக்காளர் வாக்குப்பதிவு அதிகரிக்க எதுக்கு அமெரிக்கா நிதி உதவி தரணும்? இந்த நிதி உதவியை வாங்கினது யாரு? எந்த அரசாங்கத்திற்கு இந்த நிதி கொடுக்கப்பட்டது? அப்படின்ற பல்வேறு விதமான கேள்விகள் எழுப்பிட்டு இருக்கக்கூடிய சூழல்ல ஒரு பக்கம் ஆளுங்கட்சி எதிர்கட்சி தான் வாங்குச்சு, இன்னொரு பக்கம் எதிர்கட்சி ஆளுங்கட்சி தான் இதை வாங்குச்சு அப்படின்னு சொல்லி வேதாந்தவாதம் பண்ணிட்டு இருந்ததை நம்மளால பார்க்க முடிஞ்சது. இதற்கிடையில இன்னைக்கு ஒன்றிய நிதி அமைச்சகம் இதற்கான தெளிவான ஒரு விளக்க உரையா அறிக்கையா சமர்ப்பிச்சிருக்கு. ஆனால் இந்த சர்ச்சை முழுவதும் வெடிச்சது எங்க? இதோடைய ஆரம்பம், இதோடைய முற்றுப்புள்ளி, இது எல்லாத்தையும் பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். So welcome to the Democracy a Joke. It's me DGM signing off. ட்ரம்ப் தலைமையில அரசாங்க செலவினங்களை மேற்பார்வையிடவும் குறைக்கவும் நிர்வகிக்கப்பட்ட DOGE டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் எஃபிஷியன்சி மால்டோவா, பங்களாதேஷ், நேபாளம் மற்றும் பிற பிராந்தியங்கள்ல தேர்தல் தொடர்பான நடவடிக்கைகள் உட்பட பல்வேறு சர்வதேச திட்டங்களுக்கு அமெரிக்கர்களுடைய வரிப்பணம் பயன்படுத்தப்பட்டிருக்கு தன்னுடைய அறிக்கையில சொல்லியிருக்கு. நீண்ட காலமா மனிதாபிமான அடிப்படையில் பிற நாடுகளுக்கு உதவிகளை வழங்கிய USAID நிறுவனம் இந்தியாவில் வாக்காளர் வாக்குப்பதிவு அதிகரிக்க நிதி அளிப்பதற்காக $21 மில்லியன் செலவிட திட்டமிட்டிருந்ததா DOGE சொல்லியிருக்கு. இந்த பதிவானது வந்து பாத்தீங்கன்னா பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்துட்டு அமெரிக்காவை போய் விசிட் பண்ணிட்டு அவர் திரும்பி வந்த கொஞ்ச நாட்கள்லயே இந்த பதிவானது போடப்படுது. இந்த பதிவு மட்டும் போட்டது இல்லாம இதை தொடர்ந்து டொனால்ட் ட்ரம்ப்பும் இது சம்பந்தமா நிறைய இடங்கள்ல பேசிட்டு இருக்காரு. இது இன்னும் பெரிய பூதாகரமா வெடிக்க ஆரம்பிக்குது. டொனால்ட் ட்ரம்ப் இதை பத்தி மார்-a-லாகோ ரெசிடென்ஸ் புளோரிடால பேசும்பொழுது, நம்ம ஏன் இந்தியாவுக்கு $21 மில்லியன் தரணும்? அவங்க கிட்ட அதிக பணம் இருக்குது. எங்களை பொறுத்தவரை அவங்க உலகத்திலேயே அதிக வரி விதிக்கும் நாடுகள்ல ஒன்று. இந்தியா மற்றும் அவர்களுடைய பிரதமர் மீது எனக்கு மிகுந்த மரியாதை இருக்கு. ஆனா வாக்காளர் எண்ணிக்கைக்கு $21 மில்லியன் அதுவும் இந்தியாவுக்கு அமெரிக்காவுடைய வாக்காளர் எண்ணிக்கை எப்படி இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வியை அவர் முன்வைக்கிறார். $21 million going to my friend Prime Minister Modi in India for voter turnout. We're giving $21 million for voter turnout in India. What about us? I want voter turnout too, Governor. இதை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா CPAC கன்சர்வேட்டிவ் பொலிட்டிக்கல் ஆக்ஷன் கான்ஃபரன்ஸ்ல வந்து டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வந்து பேசும்பொழுது அவர் மீண்டும் குறிப்பிட்ட ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவின் தேர்தலுக்கு உதவ $18 மில்லியன் நாங்க ஏன் அவ்வளவு தரணும்? அவங்க ஏன் பழைய காகித வாக்குச்சீட்டு முறைக்கு மாறக்கூடாது? அது அவங்க தேர்தலுக்கு உதவலாம் இல்லையா? வாக்காளர் அடையாள அட்டை கூட இதுல அவங்களுக்கு பயன்படலாம். நாங்க தேர்தலுக்கு இந்தியாவுக்கு பணம் தரோம், ஆனா அவர்களுக்கு பணம் தேவையப்படுறது இல்ல. இந்தியா எங்களை வந்து நன்றாவே பயன்படுத்திக்குது. உலகிலேயே அதிக வரி விதிக்கப்படும் நாடுகள்ல ஒன்று இந்தியா. அவங்க கிட்ட நாங்க எதையாவது விற்க முயற்சி செய்யறோம், ஆனா அவங்க எங்களுக்கு 200% வரைக்கும் வரியை விதிக்கிறாங்க. பின்னாடி தேர்தலுக்கு அவங்களுக்கு நாங்க பணம் கொடுத்து உதவணுமா அப்படின்ட்டு ட்ரம்ப் வந்துட்டு மறுபடியும் ஒரு குற்றச்சாட்டை முன்னெடுத்துக்கிட்டே இருக்காரு. $18 million for helping India with its elections. Why the hell? Why don't we just go to all paper ballots? Let them help us with their elections, right? Voter ID. Wouldn't that be nice? We're giving money to India for elections. They don't need money. They take advantage of us pretty good. One of the highest tariff nations in the world. We try and sell something, they have a 200% tariff. And then we're giving them a lot of money to help them with their election. இந்தியாவின் மீதான இந்த குற்றச்சாட்டுகளுக்கான காரணம் என்ன? இந்த குற்றச்சாட்டுகளை அவர் ஏன் முன்வைக்கிறாரு அப்படின்ற ஒரு கேள்வி உலகம் முழுவதுமே பரவலா பேசப்பட்டது. டொனால்ட் ட்ரம்ப் பதவி ஏற்றதுல இருந்தே தொடர்ந்து அதிரடியா செயல்படுறதை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கும். தொடர்ந்து கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய நிறைய இடங்கள்ல ரிஃபார்ம்ஸ் கிரியேட் பண்றதும், அது மட்டும் இல்லாம பிற நாடுகளுக்கு அவங்க கொடுத்துட்டு இருந்த நிதியில நிறைய இடங்கள்ல கட்டுப்படுத்துறதும், அதே நேரத்துல குளோபல் பீஸ் மேக்கரா தன்னை அடையாளப்படுத்திக்கிறதுன்ட்டு பல விஷயங்களை வந்து பண்ணிக்கிட்டே இருக்காரு. இதற்கிடையில இன்னைக்கு மறுபடியும் இந்தியா கூட நல்ல ஒரு நட்புறவு இருக்கக்கூடிய சூழல்ல இன்னைக்கு இந்தியாவுக்கு தங்க ஏன் இவ்வளவு நிதி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பக்கூடிய சூழல்ல இந்தியாவுக்கு இந்த நிதி கொடுக்கப்பட்டதா அப்படின்ற ஒரு கேள்வியும் எழப்படுது. வாக்குப்பதிவுக்கு 21 மில்லியனா? இது நிச்சயமா இந்தியாவின் தேர்தல் செயல்பாட்டுல பிற நாடுகளுடைய தலையில காட்டுது. இது யாருக்கு லாபம்? நிச்சயமா ஆளுங்கட்சிக்கு இல்ல அப்படின்ட்டு பாஜகவுடைய IT பிரிவு தலைவர் அமித் மால்வியா பகிர்ந்திருக்காரு. தொடர்ச்சியான அவருடைய பதிவுல இந்தியா நிர்வாகத்துல வெளிநாட்டு தலையிடுறது காங்கிரஸ் தான் அனுமதிச்சது. காங்கிரஸ் தலைமையிலான UPA அரசாங்கம் நாட்டு நலன்களுக்கு எதிரான பல செயல்களை செஞ்சிருக்கு. ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் இந்தியாவை பலவீனப்படுத்த முயற்சி பண்ணியிருக்கு. இந்திய நிறுவனங்களுக்குள்ள பிற நாடுகள் ஊடுருவதற்கு காங்கிரஸ் உதவி செஞ்சு
செஞ்சிருக்கு அப்படின்ட்டு அவருடைய குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு. ஆனா இதை அவர் முன்வச்ச அதே சமயத்துல காங்கிரஸ் தரப்புல இருந்து பவன் கேரா அவர்கள் வந்துட்டு தன்னுடைய பதிவுல சொல்லியிருந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீண்ட காலமா எதிர்கட்சியில இருந்து வந்தது பாஜக தான். காங்கிரஸ் அரசாங்கத்தை நிலைக்குறைய செய்ய வெளியில இருந்து அதிக நிதிகளை வாங்கினது பாஜக தான். இப்படி பிற நாடுகளுக்கு இருந்து வர ஃபண்ட்ஸை நாங்க வாங்கியிருக்கோம்னா அஜித் தோவல், இன்டர்னல் பியூரோ மற்றும் ராலாம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? அரசாங்கம் என்ன தூங்கிக்கிட்டு இருக்கா? நம்ம நாட்டுக்குள்ள $21 மில்லியன் அமெரிக்க பணம் எங்கிருந்து வர முடியும்னா இது நம்ம நாட்டுடைய ஆளுமைக்கு விழுந்த ஒரு அறை இல்லையா அப்படின்ட்டு வந்து கேட்டிருக்காரு. ஒரு புறம் பாஜகவுக்கும் ஒரு புறம் காங்கிரஸுக்கும் இந்த மாதிரியான ஒரு சண்டை போயிட்டு இருக்கும் பொழுது 2012 தலைமை தேர்தல் அதிகாரியாக இருந்த எஸ்பை குரேஷி அவர்கள் வந்துட்டு இந்த மாதிரியான எந்த நிதியும் வழங்கப்படவில்லை அப்படின்றத வந்துட்டு தன்னுடைய தரப்பு நியாயமா முன்வைக்கிறாரு. இந்தியாவுடைய எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஜெய்சங்கர் அவர்கள் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இந்த சம்பந்தமா ஒரு கேள்வி எழுப்பப்படுது. அதுக்கு அவர் பதிலளிக்கும் பொழுது இது பத்தி ஒரு நீண்ட விளக்கத்தை கொடுக்கிறாரு. டெல்லி பல்கலைக்கழகத்துடைய இலக்கிய விழாவில் பேசிய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் இந்தியாவில் நல்ல நம்பிக்கையுடன் செயல்பட தான் USAID அனுமதிக்கப்பட்டதுன்னு ஒப்புக்கொண்டாரு. அது மட்டும் இல்லாம சில தகவல்களை ட்ரம்ப் நிர்வாகத்தினரால வெளியிடப்பட்டிருக்கு. சில முக்கியமான தகவல்கள் ட்ரம்ப் நிர்வாகத்தினால வெளியிடப்பட்டிருப்பதாக நான் நினைக்கிறேன். அது கவலை அளிக்குது. ஒரு கதை இல்ல ஒரு கருத்தை முன்வைக்க இங்க ஒரு குறிப்பிட்ட நோக்கத்தை கொண்டு செயல்பாடுகள் இருக்கு அப்படின்றத இது குறிக்குது அப்படின்னு ஜெய்சங்கர் சொல்றாரு. அரசாங்கம் இந்த விஷயத்தை தீவிரமா விசாரிச்சுட்டு வரதாகவும் இதை பத்தி நாங்க இன்னும் அதிகமா தீவிரமா விசாரிச்சுட்டு வந்துட்டு இருக்கோம். இதுல கூடிய விரைவில் சீக்கிரமா ஒரு அறிக்கை தாக்கல் செய்யப்படும். அதுல இன்னும் மேலும் நிறைய விவரங்கள் வெளியே வரும் அப்படின்னு அவரை சொல்லியிருக்காரு. USAID was allowed has been here historically, but USAID was allowed here in good faith to do good faith activities. Now suggestions are being made out of America that there are activities which are in bad faith. So it surely warrants a look. And if there is something to it, I think the country should know who are the people involved in the bad faith activities. அமெரிக்கா கிட்ட இருந்து பணம் வாங்கப்பட்டதா இல்லையா? இதுக்கான பதில் என்ன? உண்மையிலேயே இந்தியன் டெமோக்ராட்டிக் பாலிடிக்ஸ்ல அமெரிக்காவுடைய காசு புழங்குச்சா அப்படின்ற கேள்விக்கான பதில் தான் இது. அன்னைக்கு ரெண்டு தரப்புல இருந்தும் தரப்பட்ட ஒரு விளக்கமும் இந்தியாவில் இருக்கக்கூடிய நியூஸ் ஏஜென்சிஸ் சொன்ன சில ரிப்போர்ட்ஸும் தான் இது. 2001 இருந்து 2024 இடையில USAID இந்தியாவிற்கு மொத்தம் $2.9 பில்லியன் வழங்கியிருக்கு. அது ஆண்டுதோறும் சராசரியா 119 மில்லியனா இருக்கு. இந்த பணத்துல 1.3 பில்லியன் அல்லது 44% பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி NDA ஆட்சியில இருந்த போதான் வந்திருக்கு. அதாவது 2014 இருந்து 2024 அதே நேரத்தில் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி UPA யுனைடெட் ப்ரோக்ரசிவ் அலையன்ஸ் ஆட்சியில இருந்த பொழுது, அதாவது 2004 இருந்து 2013 வரைக்கும் இந்தியாவில் $1.2 பில்லியன் மானியங்களா அளிக்கப்பட்டிருக்கு. அதாவது 41.3% பெறப்பட்டிருக்கு. ஜோ பைடன் ஜனாதிபதியாக இருக்கும் பொழுது 2022 அமெரிக்க நிதியாண்டில் மற்றும் அதிகபட்ச மானியமா $228.2 மில்லியன் தரப்பட்டிருக்கு. 2013 ஆண்டுல தேர்தல்களுக்கு இந்தியாவில் CEPPS வழியா $5 லட்சம் நிதி அளிக்க USAID திட்டமிட்டிருந்தது. அதுல இறுதியா 2013 மற்றும் 2018 ஆண்டுகளுக்கு இடையில வந்து பாத்தீங்கன்னா $4,84,158 தந்திருக்கு அமெரிக்கா. 2018 அப்புறமா எந்த தேர்தல்களுக்கும் எந்த நிதியும் வழங்கப்படவில்லை அப்படின்ட்டு இந்த தனியார் நிறுவனங்களுடைய ஆராய்ச்சி வந்து சொல்லுது. அது மட்டும் இல்லாம இதுல எங்கேயும் வாக்காளர்களையும் அல்லது தேர்தலையும் நேரடியா சம்பந்தப்படுத்துற மாதிரி எந்த நிதிகளையும் அமெரிக்காவுடைய இந்த USAID தரவில்லை. அது மட்டும் இல்லாம இந்த சம்பந்தமா 2022 பங்களாதேஷ்க்கு கொடுக்கப்பட்ட நிதி மட்டும்தான் தேர்தலுக்கு சம்பந்தமா USAID இருந்து கடைசியா போன நிதின்றதையும் இன்னைக்கு இந்தியா தன்னுடைய நிதியான விஷயத்தின் மூலமா தெளிவுபடுத்தியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் 1951 இருந்தே அமெரிக்கா கிட்ட இருந்து இந்த மாதிரியான நிதிகள் வழங்கப்பட்டு தான் இருக்கு. இது வரைக்கும் 555க்கும் மேற்பட்ட திட்டங்களை அமெரிக்கா இந்தியாவில் செயல்படுத்தி இருக்கின்றோம். அது மட்டும் இல்லாமல் இந்தியாவுக்கு இது வரைக்கும் $17 பில்லியன் மேலாக அமெரிக்கா தன்னுடைய நிதியை வழங்கியிருக்கின்றோம். இந்த அறிக்கை வெட்ட வெளிச்சமா தெளிவா சொல்லியிருக்கு. தேர்தல் சம்பந்தமா ட்ரம்புடைய இந்த ஒரு விஷயம் அவர் சொன்னதும், அது மட்டும் இல்லாமல் DOJ உடைய இந்த ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட்டையும் இன்னைக்கு நிதி அமைச்சகம் ஒட்டுமொத்தமா மறுத்திருக்கு. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு ட்ரம்ப் ஒரு விஷயத்த தெளிவா புரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கு. ஏன்னா அவர் தன்னுடைய நாட்டை முன்னேற்றன்ற பேர்ல பிற நாடுகளை அச்சுறுத்தலான ஒரு சூழ்நிலைக்குள்ள வச்சிருக்குதுன்றதை நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். யுக்ரைனும் சரி இஸ்ரேலும் சரி அவர் அணுகக்கூடிய முறையில இன்னைக்கு காசாவை தன்னுடைய இடம்ன்ற அமெரிக்காவில் இருக்கக்கூடிய
ஒரு பிரசிடென்ட் இன்னைக்கு நேரடியா இன்னொரு நாட்டுடைய ஒரு பகுதியை அமெரிக்காவுடையது அப்படின்றத அவரால் கிளைம் பண்ண முடியக்கூடிய அந்த தைரியம் எங்கிறது வந்தது. இந்த மாதிரியான விஷயங்களை அவர் தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இன்னைக்கு இந்தியாவுக்கு நேரடியா அவர் வச்ச இந்த ஒரு குற்றச்சாட்டு இது எவ்வளவு ஒரு அபண்டமான ஒரு குற்றச்சாட்டுன்னு பாருங்க. இன்னைக்கு அமெரிக்காவுடைய தேர்தலில் இந்தியா தலையிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா ட்ரம்ப்னால பொறுத்துக்க முடியுமா? அதே நேரத்துல இன்னைக்கு அவர் வச்ச அந்த ஸ்டேட்மெண்ட் இந்தியா மேல எப்பேற்பட்ட ஒரு கருப்பு புள்ளியை வந்துட்டு வச்சிருக்கும். இன்னைக்கு சர்வதேச தளங்கள்ல இந்தியாவை எல்லா நாடுகளும் உயர்தளத்துல வைத்து பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில இந்தியாவின் மீது ஒரு கரிய பூசுற மாதிரியான இந்த ஒரு அறிக்கையும் சரி அவர் பேசுறதும் சரி வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டியது. ஸோ பார்ப்போம் இனி வரக்கூடிய காலங்களில் அமெரிக்கா இந்தியாவை எப்படி கையாள போகுது, இந்தியா எப்படி அமெரிக்காவை கையாள போகுதுன்ட்டு நேஷன்ஸ் பிகஸ்ட் இஷ்யூ அப்படின்ற ஒரு செக்மெண்ட் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ அதுக்கும் உங்களுடைய ஆதரவையும் வரவேற்பையும் தாங்க. திஸ் இஸ் மீ DJ signing off for democracy a joke. சனநாயகம் ஒரு சோக்கு.